கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது. சங்கீதம் 119 அதிகாரம் 68 வசனத்திலே, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்கின்றத வார்த்தையை சங்கீதக்காரர் கர்த்தரை நோக்கி இவ்வாறாக பாடியிருக்கிறார். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர். நம்முடைய தேவன் நல்லவர், நம்முடைய தேவன் நன்மைகளை செய்கிறவர். ஆம், கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். கோழி தன் குஞ்சுகளை எப்படி தன்னுடைய செட்டையினால் மூடி மறைப்பது போல நம்மையும், இந்த வீடியோ பார்க்கின்ற உங்களையும் தேவன் உங்களை பாதுகாத்தாரே. அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறாரே. எத்தனையோ கட்டான பாதைகள், எத்தனையோ பள்ளங்கள், மேடுகள், நிந்தனைகள், அவமானங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வழியிலே நடந்தாலும், வேதனைகளிலே, வியாதிகளிலே, மனிதர்கள் வார்த்தையினாலும் நாம் பயணிக்கும் பொழுதெல்லாம் தேவன் நம்மை அதை நன்மையாய் மாற்றினாரே. நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் எந்த ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்தாலும் தீமைக்காக அல்ல, அவர் நமக்காக நன்மை செய்ய அவர் நல்லவராகவே இருக்கிறார். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமானவர். இந்த வருஷம் முழுவதும், ஆரம்பம் முழுவதும் நம்மை பாதுகாத்தாரே, கண்மணி போல பாதுகாத்தாரே. அதை நினைத்து இந்த வருஷ கடைசியிலே நாம் வந்திருக்கின்றோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் செய்த அதிசயங்களை நினைத்து, அவர் தந்த அற்புதங்களை நினைத்து நாம் கர்த்தரை துதித்து அவரை பாடி அவரை நாம் உயர்த்த வேண்டும். பிரியமானவர்களே, இந்த கடைசி மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து விசேஷித்த உபவாச கூட்டங்களை நாம் ஏறெடுக்கலாம். தனிப்பட்ட ஜெபங்களை அதிகப்படுத்தலாம். குடும்ப ஜெபங்களை அதிகப்படுத்தலாம். விசேஷித்த இந்த பண்டிகை நாட்களிலே தேவன் நமக்கு செய்த நன்மைகளை பிறருக்கு சொல்லலாம். பிறருக்கு நாம் உதவி செய்யலாம். கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்திலே அவர் பிரியப்படுவார். பிரியமானவர்களே, இங்கேதான் வேதம் அழகாக கூறியிருக்கிறது பாருங்க. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். சங்கீதக்காரன் போலவே, ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை, ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதிக்கப்பா. அதை நான் கடைபிடிக்க எனக்கு கிருபை தாங்க. அதைப்படி வாழ, அதுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட உம்முடைய கிருபை எனக்கு வேண்டுமப்பா. நாம் கேட்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நல்லவராகவே இருக்கிறார், நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைப்படி